மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. നീ സംസാരിക്കുന്നു. ഞാനെന്ത് സംസാരിക്കാനാണ് സുഹൃത്തുക്കളെ, മക്കളെ? ഞാൻ പറയണ ഒന്നാമത്, ഞാൻ பேசுறது എന്തത് உங்களுக்கு தெரியாது. പിന്നെ ഇവங்க பேசிட்டு நல்லா இருக்கும் നിങ്ങൾക്ക്. ഞാൻ பேசி குழவாக்குறது எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கேன். நாங்களும் நல்லா இருக்கு. இப்போ கோல்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கு. கொஞ்சம் சேனல் ஷோ அப்படி இப்படி இதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். நாளைக்கு இங்கே ஷெட்யூல் பிரேக் ஆக போகுது. இன்னைக்கு 40, நாளைக்கு இங்கே ஷெட்யூல் பிரேக் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு அப்புக்கு ஒரு மெமரபிள் டேயாக இருக்கணும் இல்லை? ஏன்னா இதுக்கப்புறம் அப்போ இங்கே வர்றது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிற தெரியாது. எல்லாமே கடவுளை கையில் தானே இருக்கு. நம்ம வந்து நினைக்கும் கடவுள் வேறுன்னு நினைக்கும். ஸோ அதனால தெரியாது. அதனால நமக்கு இப்போ வந்து இங்கே இருக்கிற டே வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கேம் பிளான் பண்ணியிருக்கோம். இதே ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஒரு கேமுக்கு வரும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே நாங்கள் அதே ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு நாங்கள் கேமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் பெலூன் இருக்கு, இங்கே நிறைய கப் இருக்கு. இந்த கப் எவ்வளோன்னா ஒரு 10 இருக்குமா? 12 கப் வச்சிருக்கு. கப்பெல்லாம் வச்சு கப்பு தான், எனக்கு தெரியாது. 1 டசன் கப் இருக்கு. இந்த கப்பு வச்சு நம்ம எப்படி இந்த கேம் ஆட போறீங்க பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே டிரான்ஸ்பரண்டா ஒரு பெலூன் எடுத்திருக்கு, லைட் கலர் பெலூன் எடுத்திருக்கு. நம்ம என்ன வேண்டாம், வேற பெலூன் எடுத்துக்கிறேன். எனக்கு டஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாமே டஸ்ட் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ எப்படி கேம் ஆட போறேன்னா, இது கரெக்டா வைக்கணும். கரெக்டா வச்சுட்டு திருப்பி இன்னொன்னு வந்துட்டு எடுத்துட்டு இப்படி பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாவே பிளேஸ் பண்றது, அதுதான் நம்மளோட கேம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து இந்த கப் எல்லாம் வந்து ஒரே அடியா ஒரே அட்டியில வைக்கணும். அதுதான் நமக்கு. இப்படி 4 இல்ல, லைன் கரெக்டா இருக்கணும். ஏன்னா வந்து நீ கொஞ்சம் கிட்ட வச்சுட்டாலே வந்து நான் அவுட் ஆயிடும் இல்ல? ஆமா, அதனால கரெக்டா 4 இல்ல கரெக்டா இருக்கு. என்னோடது கரெக்டா இருக்கு லைன். ஓகே, கரெக்டா இருக்கு. ഓക്കെ, അപ്പൊ ഇതാണ് നമ്മളുടെ ഗെയിം. നീ ഗെയിം സ്റ്റാർട്ട് பண்ண പറഞ്ഞു. ഞാൻ ഇങ്ങനെ ഓടി ഇല്ല ഇല്ല. രണ്ടുപേർക്കും കൂടി പറയാം. ഓക്കെ, your time starts now. மேக்ஸிமம் ட்ரை பண்ணப்பா. எங்க போச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, கடைசி கப்பு நேரம் நிக்கல. அது அங்கிருந்து இங்க வர மாட்டேங்குது. அங்க அதுக்குள்ளேயே விழுந்துடுச்சு. இவனை விட நீங்க வீடியோ பார்த்தா தெரியும். இவனோட ஃபாஸ்டா நான் தான் போயிட்டே. ஃபர்ஸ்ட் நீ ஃபாஸ்டா போனேன், செகண்ட் வந்து நான் ஃபாஸ்டா போனேன். நான் உன்னோட ஃபாஸ்டா போனேன். ஆனா பாதியில வந்து அந்த கிளாஸுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, போயிடுச்சு.
சரி பரவாயில்ல, எப்பவுமே நானே ஜெயிச்சிட்டாங்க நீங்க நினைக்கும் என்ன இவ வந்து எப்பவுமே என்னது இல்ல இல்ல வீட்டுல எடுத்த கப்பு கேம்ல இவன் தான் ஜெயிச்சா. அதுக்கப்புறம் இதுல நீதான் ஜெயிச்ச, நான் ஜெயிச்சேன். சோ நான் எப்பவுமே நானே ஜெயிச்சிட்டு இருந்தேன். கண்டினியூஸா நான் ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காது. அதுக்காக மட்டும் நானாவே தோத்து கொடுத்துட்டேன். அப்போதான் இந்த கேம்ல ஜெயிச்சிருக்கு. ஏன்டா இப்படி பண்றேன்? நான் பண்றது போட வீடியோல நான் பண்ற அதே விஷயம் என்ன பண்ண வைக்கிற பாத்தீங்களா? வேண்டாம் அந்த மாதிரி. இந்த கேம்ல அப்பதான் ஜெயிச்சோம். போதுமா? ஒண்ணு கலாய்க்கிற மாதிரி தான் பேசினேன் நானு. போதுமா? இந்த கேமோட வின்னர் நம்மளோட என்னோட அப்போதான் என்னோட மொட்டு என்னோட சொத்து தான் இந்த கேம்ல ஜெயிச்சது. ஆக்சுவலி இவதான் ஜெயிக்க போறது. கோல்டா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப கோல்டு. எனக்கு பெலூன், இந்த பெலூனுக்குள்ள ஒரு பவுடர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த டஸ்ட் மாதிரி. டஸ்ட் கிடையாது. அடுத்த எந்த விஷயம் ரொம்ப கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பரா விளையாடுவேன். இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு அதை நான் ஒத்துக்கிறேன். தமிழ் பேசுறதா புரியுமா? நீ பேசுற தமிழ், இவன் பேசுற தமிழ் எனக்கே புரியாது. அதுல அவங்களுக்கு புரியுமா? அதனாலதான் இன்னும் தோட்டிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இனிப்போ ஒரு விளையாடும் போது ഇതില്ലാതെ ജലദോഷം ഇല്ലാതെ ഇവൻ എനിക്ക് வந்து இவன் என்ன கலாய்க்கிறதா இல்ல என்ன புகழ்ந்து பேசுறதான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து புகழ்ந்து பேசுற மாதிரி என்ன கலாய்க்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல ஜலதோஷம் ஆயதுனாലാണ്. ஜலதோஷம்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. கோல்டு இல்ல சளி. ചളി അല്ല, ചളി ആയിരുന്നാലതാ ഇന്ന് തോറ്റിട്ടെ. ഇനി ചളി ഇല്ലാത്ത சளி இல்ல, சளியான்னு தெரியாது. எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. கேரளால சளினா இந்த மண்ணெல்லாம் சேர்ந்து மழையெல்லாம் பெய்யும் போது சளியா இருக்கு இல்லையா, அதுக்குதான் சொல்லும். இது சனி இல்ல, சனினா சளி இருக்கட்டு. கோல்டா இருந்ததுனாலதா லூஸ் தோச்சுட்டேன். நான் நினைச்சேன் லூசு தோத்துட்டேன். என்னடா இவன் நம்மள இப்படி எல்லாம் பேசுறது. அதான் சொல்றேன், இவன் வந்து என்ன பாராட்டுற மாதிரி சொல்லிட்டு என்ன கலாய்க்கிறது. லூசு தோத்துட்டேன் அப்படி சொல்றேன். லூசுனா இவன் வந்து இந்த தோத்துறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் லூசு யூஸ் பண்ற மாதிரி நடிக்கிற. ஆனா என்னதான் லூசுன்னு கூப்பிட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் நல்ல பையன் நான் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? சொல்லு. அப்ப இது இன்னொரு வீடியோ கூட டக்குன்னு முடிக்கிறாங்க இவன். சரி, ஓகே. அப்ப இந்த கேம்ல ஜெயிச்சதோ அப்போதான். அப்ப இன்னொரு வீடியோட கூட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.